இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரம்மோஸ் மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகளை கொண்டு பாகிஸ்தான் நிலைகளை துவம்சம் செய்தது இந்தியா. இப்போது உலகின் பல நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு பிரம்மோஸை வாங்குவதற்கு வரிசையில் நிற்கின்றன. ஆனால் நவீன ஆயுதங்களால் உலகம் முழுவதும் போர்களின் போக்கு மாறத் தொடங்கியுள்ளது. எதிரிகள் எளிதில் நவீன ஆயுதங்களை விலைக்கு வாங்கி தாக்குதல் நடத்துவதால் அதனை எதிர்கொள்ளும் திறனுடன் இராணுவம் இருப்பது அவசியம். நம்மிடம் இருக்கும் தொழில்நுட்பம் ஒரு வகையில் உதவும் என்றால் அதனை தகர்க்கும் தொழில்நுட்பம் எதிரியிடம் கண்டிப்பாக இருக்கும். எனவே மாற்று தொழில்நுட்பத்தை நாட வேண்டிய சூழல் உள்ளது. இந்தியாவிடம் வாங்கிய அடியில் பேக்கு புண்ணாகி ஏற்கனவே பாகிஸ்தான் சீனாவிடம் போய் பல புதிய விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆக என்னதான் இந்தியா பல புதிய ஆயுதங்களை தயாரித்தாலும் தன்னிடம் இல்லாத சில தொழில்நுட்பங்களை வெளியில் வாங்க முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் இஸ்ரேலிடம் இருந்து லோரா வகை ஏவுகணைகளை வாங்க முடிவு செய்துள்ளது இந்தியா. லாங் ரேஞ்ச் ஆர்ட்டிலரி ராக்கெட் என்பதுதான் லோரா. பிரம்மோஸில் இல்லாத சிறப்பு அப்படி என்ன லோராவில் இருக்கிறது? இருக்கு. முதலில் இது ஒரு லாங் ரேஞ்ச் ஆர்ட்டிலரி வகையைச் சேர்ந்தது. தவிர இது ஒரு குவாசி பாலிஸ்டிக் சூப்பர்சானிக் வகையைச் சேர்ந்த ஏவுகணை. குவாசி பாலிஸ்டிக் என்றால் குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் தொழில்நுட்பத்தை ஒன்றாக உள்ளடக்கியது. அதாவது பாலிஸ்டிக் போல ஒரு ப்ரொபல்லர் உதவியுடன் சீறி பாயும். ஆனால் நடுவானில் தேவைப்பட்டால் திசையை மாற்றிக்கொள்வது, வேகத்தை அதிகரிப்பது போன்ற விஷயங்களை இலக்கிற்கு ஏற்ப அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும். இதனால் எதிரி ஏவுகணைகளை ஏமாற்றி 90% இலக்கை தட்டி தூக்கிவிடும். அது மட்டுமல்ல, எதிரி வான் பாதுகாப்பு அமைப்பு எங்கிருந்து லோராவை ஏவினார்கள் என்பதை கண்டறிவது மிக கடினம். அது தவிர லோராவில் ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் இருப்பதால் விமானி லான்ச் செய்த பிறகு அதனை சுத்தமாக மறந்துவிடலாம். மிச்சத்தை லோரா பார்த்துக்கொள்ளும். 430 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கி அளிக்கும் லோராவை சுக்கோய், ரஃபேல், மிராஜ் என பல விமானங்களில் பொருத்திக் கொள்ளும் வசதி உள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் லோராவை இந்தியாவிலேயே தயாரித்துக் கொள்ள பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இஸ்ரேல் அரசுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளது. ஏற்கனவே பிரம்மோஸை கண்டு அலரும் எதிரிகள் லோராவை கண்டால் தெரித்து ஓடப்போவது உறுதி. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.